ரெண்டாவது வந்து தமிழ்நாட்டுடைய மிகச்சிறந்த நம்முடைய கலாச்சாரம் பண்பாட்டு மிக்க ஒரு விளையாட்டு கபடி. அப்படி அந்த கபடி வந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் ஒலிம்பிக்கில் எடுத்துக்கல, ஆனால் ஏஷியன் கேம்ஸ் வரைக்கும் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ஏஷியன் கேம்ஸ் வரைக்கும் அதில் போனது. அப்புறம் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீனு, ஹிந்தியில் ஒருத்தர் பேசுவார். அதான் மாரி செல்வராஜ் அவர்கிட்ட பிடிச்ச என்னென்னா சொல்லாமல் சொல்வது அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஹிந்தியில் ஒருத்தர் பேசுவார், அவனை இங்கேருந்து தமிழில் ஒருத்தர் சொல்லுவார். தமிழில் ஒரு டைலாகை சொன்னோன்னா அவன் அந்த ஹிந்திக்காரர் வந்து இல்லை என்ன கியா கேன் யூ டிரான்ஸ்லேட் அப்படின்னா முடியாது முடியாது அப்படின்றார். முடியாதுன்னு சொன்னோடனே வந்து தேட்டரில் சரியான விசில். நான் உனக்கு வேணும்னா நான் ஹிந்தி பேசுகிறேன், என்னை கற்றுக்க சொல்கிறேன், ஏன் நீ தமிழ் கற்றுக்க மாட்டேங்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குல்ல. அது வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அதாவது நாம் பிற மொழிக்காரவங்கள்ட்ட பேசும்போது அவங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நாம் ஒரு மொழியை கற்றுக்குறோம். இதில் ஏன் இந்த ஒரு பிரச்சனைகள்லாம் இப்போ ரீசெண்டாக வந்ததில்லை, நான் ஹிந்தி கற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை, ஹிந்தி இங்கே திணிக்கக்கூடாதுங்கிற பிரச்சனை வந்தது இல்லையா. அதில் ஒரு பேஸ் என்னங்கிறத சொல்கிறேன். இப்போ எனக்கு நான் ஒருத்தட்ட போய் பேசுகிறேன், அவர் வந்து ஒரு மொழி பேசுகிறாரு, அவர்கிட்ட நான் புரிய வைக்கணும். எப்போ புரிய வைக்கணும்? எனக்கு தேவை இருக்குன்னு அர்த்தம், அப்போ தான் புரிய வைக்கணும். அதனால் என்ன பண்ணுறேன்னா அந்த மொழியை நான் கற்றுக்க ரெடி ஆகிறேன்.